ஒரு பொருள் தேவைன்னா தான் நான் நுகர்வோராக மாறுறேன். எனக்கு இந்த பொருள் தேவை, நான் வாங்குறேன். இப்போ நம்மளுடைய வாதம் என்னவாக இருக்கும்? ஒரு பிஸ்கெட்டு பாக்கெட் இருக்குது, ஒரு கோல்டு பிஸ்கெட் இருக்குது. இதுதான் எப்போவுமே சொல்லக்கூடிய வாதம். பிஸ்கெட்டுக்கும் வரி, கோல்டு பிஸ்கெட்டுக்கும் வரி. இது ஒரு நியாயமில்லாததாக இருக்கிறதுன்னு வேடிக்கையாக சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, பிஸ்கெட்டுக்கு இருக்கக்கூடிய வரியில் 1/3 தான் கோல்டு பிஸ்கெட்டுக்கு இருக்கும். அதையும் ஒரு வாதமாக சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம், கோல்டுக்கு இம்போர்ட் டேக்ஸ் உண்டு. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வரப்பொழுது அது 165 ரூபா ஆகிற மாதிரி 4-5 வகை டேக்ஸ் இருக்குது. கடைசியாக இருக்கக்கூடிய வரி தான் 3.5%. அதுக்கு முன்னாடி நிறையா வரி இருக்குது. அதெல்லாம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போகக்கூடியதாக இருக்குது. அதனால் இது ரெண்டையும் ஒப்பு நோக்கக்கூடாது. பிஸ்கெட்டுங்கிறது ஒரு ஏழை மக்களினுடைய உணவுப் பொருள், அதுக்கு வரி விதிக்காதீங்க, இல்லை கொஞ்சமாக வரி விதிங்க. பன்னுங்கிறது ஏழை மக்களுக்கு உண்டான பொருள், அதுக்கு கொஞ்சம் அதிகமான வரி விற்காதீங்க.